லைஃப் மட்டும் எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸு தலையில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்துடுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இந்த தாட் வந்து ஆக்சுவலி எனக்கு இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே எனக்கு இருந்துரு தாட்டு தான். ஸோ இந்த வருஷம் 2024 நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி இருக்கிற திங்ஸுக்கு வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நெகட்டிவ் தாட்டை மைண்டில் இருக்கும்போதே எப்போ பார்த்தாலும் நம்ம எவ்வளோ நமக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நடந்தால் கூட அந்த நெகட்டிவ் திங் தான் நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது. ஸோ எப்போ மைண்டில் நெகட்டிவாக இருந்தாலும், எப்போ நம்ம ரொம்ப சேடாக இருந்தாலும், நம்ம மைண்டு டக்குன்னு டீவியேட் பண்ணிவிட்டு டக்குன்னு டைவர்ட் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கிற திங்ஸை பற்றி கிரேட்ஃபுல்லாக நினச்சி பாருங்கள். எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல ஒரு கிளைமேட் இருக்குது, எல்லாமே நிறைய இடத்துல நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு சாப்பாடு இல்லாமல், ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல், அந்த கிளைமேட் எல்லாம் நல்லா இல்லாமல், நிறைய நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெய்லி பாசிட்டிவாக தான் இனிமேல் நான் டே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டே அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து பொங்கல். ஸோ நான் போன இயர் என்ன சுத்தமாகவே கேர் எதுவுமே பண்ணல. போன இயர் இல்லை, போன 2 இயர்ஸாகவே ஒரு கேர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ இன்னையிலேருந்து நல்ல கேரெல்லாம் பண்ணி எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற எல்லா திங்ஸுமே பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு பொங்கல். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக க்ளோ அப் ஆக போகிறேன். நீங்களும் என் கூடயே சேர்ந்து க்ளோ அப் ஆகுங்க. ஸோ க்ளோ அப் பண்ணுறதுல ஃபர்ஸ்டாகவே வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணலாம். ஃபேஷியல் ஹேர் இல்லை, மொத்தம் பாடி ஹேரே வந்து ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு யூஸ்வலி வந்துட்டு முன்னாடியெல்லாம் எப்படின்னா கையில் இந்த மாதிரி ஹேர் வருது எனக்கு பிடிக்காது. ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வந்து பிடிக்காது. பட் இப்போ பார்த்தா டைம் இல்லாததுனால, இல்லைன்னா நான் கொஞ்சம் சோம்பேறியாக சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான், ரொம்ப ரொம்ப கம்மி கேஷ் தான் இருக்குது. ஸோ இது வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட் என்னோட ஐப்ரோஸு அண்ட் என்னோட இந்த மஸ்டாஷ் ஏரியா இதெல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது சும்மா அப்படியே வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ட்ரைனஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் பேட்சியாக தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல், நானும் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். வச்சுட்டு அந்த ஏரியா கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணலாம். டைரெக்டாகவே எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் வாங்கிட்டு அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் இந்த ஏரியா நான் போட போகிற ஏரியா, நான் க்ளீன் பண்ண போகிற ஏரியாலாம் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் அப்படி போடுறேன். எப்போவுமே கீழேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா, நான் மேலேருந்து அப்படியே வந்து கீழே இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு அப்படி ஐப்ரோ கீழே போன மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நான் வந்து கீழேருந்து தான் எடுப்பேன். வந்து எடுத்த ஐப்ரோ, இது நான் எடுக்காத ஐப்ரோ. எப்போவுமே இந்த ஐப்ரோ கூட இந்த ஐப்ரோ மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எனக்கு ரெண்டுமே 2 ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அது நான் வந்து எடுத்துகிட்டு உங்கள் கூட காட்டுறேன். நான் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் எடுப்பேன். எனக்கு வந்து ரொம்ப தின்னான ஐப்ரோஸை பிடிக்காததா, முன்னாடியிலேருந்தே அப்படி தான். பட் இப்போ பார்த்தா அது ட்ரெண்டு கூட தான் திக். ஸோ இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் இதை வந்து கரெக்டான மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மஸ்டாஷ் ஏரியாவில் இருக்கிறது வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி ஹேர் தான். பாடி ஹேரில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கை தான் எனக்கு மெயினாக. கையில் வந்து குட்டியாக நிறைய வந்து ஹேர் இருக்குது. அதை வந்து யூஸ்வலி நான் ரிமூவ் பண்ணேன். அதை பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். பட் இது இன்னும் க்ளீன் பண்ணால், இதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரப் போட்டு ஏதாச்சும் பேக்கெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் க்ளோயிங்காக எல்லாம் தெரியும். ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே இது வந்து ரிமூவ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு நார்மலான ஒரு ரேசர், வீனஸ் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி வந்து இதோட கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் இல்லை, ஒரு ப்ளூ கலர் இருக்கும், அதான் யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து ரேட்டு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 200-300 இதோ ரேஞ்சில் இருக்கும். பட் இப்போ வந்து நான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இந்த மாதிரி தான் வாங்குவேன். பிகாஸ் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி நான் வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் போகும்போது சும்மா வேஸ்ட் ஆகிடும். அதனால் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ இதே நான் புதுசாக வாங்கியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தா நான் வாங்கினேன். இந்த இப்போ காட்டுற டூல்ஸ் இருக்குல்ல, நான் ஐப்ரோக்கு யூஸ் பண்ணதும் இப்போ யூஸ் பண்ண போகிறதோ இந்த வீடியோ காட்டுற எல்லாமே வந்துட்டு அமேசானில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. நான் எப்போ சொல்கிற மாதிரி அமேசானில் சேல் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு நார்மல் கடையில் போய் வாங்குறத விட கம்மி ரேட்டில் கிடைக்கும். சீக்கிரமாக வீட்டில் வந்து டெலிவரும் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அமேசானில் ரிப்பப்ளிக் டே சேல் போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணி இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு தேவையாக இருக்கிற செல்ஃப் க்ரூமிங் டூல்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது சொன்ன மாதிரியே நம்ம பாடியில் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது நம்ம டேரெக்டாகவே ரேசர் வச்சுட்டு அப்படி எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் கொஞ்சம் நீங்கள் சோப்பு குளிக்கும்போது சோப்பெல்லாம் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஷேவ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த ஷேவ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எவியர் பிராண்ட் LetsShave இருக்குல்ல, LetsShave பிராண்டோட இந்த ஃபார்ம் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை குளிக்கிற டைம்னு இல்லை, நம்ம சும்மா வெளியில் இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட்டு வெளியில் தெரிய மாதிரி ஏரியா மட்டும்தான் எனக்கு க்ளீன் பண்ணணும். அப்படி தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு அப்படி ஈஸியாகவே பண்ணிவிடும்.
அப்போ நம்ம குளிக்கும்போது நான் இது வந்து வாங்கணும்னு மஸ்ட்டு கிடையாது. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்துட்டு ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்ணால் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா நமக்கு ஈஸியாகவே எடுக்கலாம். அப்படியே குளிக்கும்போது எடுக்கணும் அப்படி தேவையில்லை, எப்போ வேணாலும் அப்படி ஈஸியாகவே எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் லைட்டில் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியாகவே வந்து 2 கையில் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபேஷியல் ஹேரு கையில் ஹேரு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு குட்டியான ஸ்டெப்பு தான் பண்ண போகிறேன். என்னென்னா வந்துட்டு ஃபேஸுக்கும் பாடிக்கும் சேர்த்தே நான் ஒரு பேக்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பிகாஸ் செப்பரேட் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அப்புறம் ஹேர் இருக்குது, ஹேரோட வந்து செப்பரேட் ருட்டீனாக வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கம்மிங் டேஸில் ஏதாச்சும் ஒரு டேயில் நான் வீடியோ போடுறேன். பிகாஸ் ஹேருக்கு மட்டுமே நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டிய இருக்குது. அதுலேயே வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்துட்டு லெக் அண்ட் ஹேண்ட்ஸோட பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணுற செஷன் கூட இருந்தால் நான் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய காமெடி வீடியோஸ் தான் வரப்போகிறேன் இந்த இயர். நான் சொன்னல மிக்ஸ்டு கண்டென்ட்டாக தான் இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எப்படி பேக்கப் ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்காக வேண்டது வந்து துவர பருப்பு இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கல சாம்பாருக்கெல்லாம் போடுறேன். ஸோ இந்த துவர பருப்பு தான். என்னடா துவரையெல்லாம் வச்சுட்டு ஃபேஸில் போடணுமா அப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒரு ஸ்க்ரப்பாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. கொஞ்சம் தடவை தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்படி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜெண்ட்டாக இதை ஆக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு தால் தான் இது. ஸோ எல்லாரோட வீட்டிலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீடியன்ட் பார்த்தா பொட்டேட்டோ தான். என்ன தால் பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு சாம்பார் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பேன். சாம்பாரும் வைக்கலாம், ஆனால் இது வந்துட்டு நம்ம ஃபேஸுக்கும் பாடிக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு தால் வந்து அரைக்கவில்லை, நம்ம துவரப்பருப்பு அரைக்கும் போது இந்த கொஞ்சம் பொட்டேட்டோ கூட க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து நல்லாவே பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஜூஸில் வந்துட்டு அந்த ஸ்டார்ச்சில் வந்துட்டுலாம் உங்களோட ஃபேஸ் வந்து பிரைட்டனாக பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது 2 தான் மேஜர் இன்க்ரீடியன்ட். இதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் இருக்குது. மஞ்சள் ஆப்ஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு மஞ்சள் போட பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் வந்து பட் இன்றைக்கி இது 2 வச்சுட்டு நான் ஒரு அரைச்சிட்டு வரேன். டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண இந்த பேக்கு தான். இது வந்து ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, பாடிக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். இது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ தர ஒரு பேக்கு தான். ஸோ இது வந்துட்டு இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃபேஸில் எவ்வளோ ரிசல்ட் வருதுன்னு நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணலாம். ஃபேஸில் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அப்போ கையில் நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸில் என்ன போட்டாலும் அதை வந்து அப்படியே நீங்கள் நெக்கிலும் போடணும். நெக்கு இயரு எல்லாமே முடிஞ்சால் போடணும், இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்கலரேஷன் மாதிரி தெரியும். ஸோ இப்போ நான் வந்து கையில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நான் இதை வச்சுட்டு வெயிட் பண்ண போகிறேன். 20 minutes ஆகிடுச்சு. ஃபேஸெல்லாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது. ஆக்சுவலி எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது. என்னை பார்க்குறது காமெடியாக இருக்க தெரியுது. பட் நீங்கள் இப்போ வாஷ் பண்ணும்போது வாட்டர் ஆன் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் கை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி தான் வாஷ் பண்ணணும். டைரெக்டாகவே அப்படி வாஷ் பண்ணக்கூடாது. சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி ரவுண்டாக இப்படி பண்ணி தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்த என்னோட ஃபேஸில் வந்த லைவ் ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ கேமராவில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் நல்லா தெரியுது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கையாக இருந்தாலும் எல்லா இருந்தாலும் அந்த டர்ட் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகி டெட் செல்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகி ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டனப் ஆகி எனக்கு பாடி கொஞ்சம் பிரைட்டனப் ஆன மாதிரி தெரியுது. பட் இது வந்து ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் நல்லா சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெமெடிஸ் வந்து கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு ரெமெடியாக இருந்தாலும் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். டக்குன்னு ஒரு டைமில் வந்துட்டு நமக்கு பர்மனன்ட் ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. பட் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ அப்போ நாளைக்கு பொங்கல் இல்லை, ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸில் கொஞ்சம் பிரைட்னப் ஆகிறதுக்கு இந்த ரெமெடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து அப்படியே விடக்கூடாது. ஸ்பெஷலி நம்ம கையெல்லாம் யூஸ்வலி நம்ம இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லை. ஸோ இது வந்து சும்மா அப்படியே நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டேன், இந்த பேக் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன்னா கை ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம். வந்துட்டு LetsShaveோட இந்த ஷேவ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷேவிங் க்ரீம் நம்ம போட்டுல அதை முடிச்சதுக்கப்புறம் லோஷன் ஒன்று இருக்குது கை வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து காம்போ பேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்
கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் கையில் இந்த மாதிரி இல்லை, ஒரு மாய்ஸ்சரைசரும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம அலோவேரா ஜெல்ல இல்லை நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாடியில் ஃபேஸில் எல்லாம் போட்டுட்டு படுத்து தூங்க. நாளைக்கு மார்னிங் ஆனோடனே வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் எண்ணெய் வந்து ஃபேஸில் போடாதுங்க, அலோவேரா அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸு க்ளோ ஆகிடுச்சு, பாடி க்ளோ ஆகிடுச்சு, எனக்கு மொத்தத்தில் ஒரு செல்ஃப் கேர் பண்ண மாதிரி, எனக்கு செல்ஃப் லவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டென்ஷனாக இருந்தாலும், நீங்கள் சோம்பேறியாக உட்காந்துட்டு இருந்தாலும் இப்போவே போய் ஒரு ½ அன் ஹவர் தான் அது மொத்தம் பண்ணுறதுக்கு ஆகும். நீங்கள் போய் டக்குன்னு உங்களுக்காகி ஒரு செல்ஃப் லவ் நீங்கள் காட்டுங்க. பாடி கேர் பண்ணுங்கள், ஃபேஸ் கேர் பண்ணுங்கள், மைண்டு கேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.